ஹாய் நமக்களே, நான் தான் உங்கள் ரிலக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ் மோட் ஏபிகே வச்சு நம்ம எல்லாமே விளையாண்டு காட்டுறோம். எல்லாமே டபுள் ட்ரிபிள் மோது வரைக்கும் இதிலேருந்து என்ட்ரஸ் மோடு வரைக்கும் எல்லாமே விளையாண்டு காட்ட போகிறேன். ஸோ இந்த மோடு யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நான் அவங்கள லிங்க் அமுச்சு விட்றேன், லிங்க் கமெண்ட் வைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம க்ரஷ்யூ வச்சுருக்கோம். ஸோ இந்த இது வந்து நம்ம ஈஸியாகவே விளாட்லாம், ஈஸிலியே வச்சு விளையாடலாம். இப்படா அப்பாண்டி த பில்டிங் ஆஃப் ஓனர் ஆயாண்டு. ஸோ இத்த இஎஸ்பி எனிமி அதெல்லாம் ஆன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வரல இந்த அப்படி தான் கைஸ் கொஞ்சம் கோலம் இருக்கும். ஸோ வாங்க அப்போ சரி பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீ எவ்ரி திங்னா நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆல் மணி மேக்ஸ் டூ நாட் டிடெக்டிவ்னா நீங்கள் வந்து நைட்டு மரம் வச்சு விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ட்ரி ஆகிற செகண்டு எல்லா மூட்டையுமே மூட்டையும் கலெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே என்னடா அது ராணாவில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா கைஸ், எனிமி எங்கேன்னு காட்டி விடும். நான் டிஸ்டன்ஸு இதெல்லாம் காட்டி விடும். யூஎஸ்பி எனிமி ஸ்கேல் போகிறீங்க. எனிமி ஸ்கேல்னால் நம்மளால் அந்த பேயால் அடிக்க முடியாது. நம்ம அதனால் ஈஸியாக அதுக்கு நான் என்ன மாதிரி யாருன்னு சொல்கிறேன். தம்பி டோரை தோற அவன் நல்லவனாங்கிறானே, நல்லவனாக தான் கெட்டவனாக அந்த ஓல்டு டோரை மட்டும் நம்பாதீங்க. ஜஸ்ட் கீப் ஸோ கைஸ் இப்போ வந்து நான் எனிமி ஸ்கேலை காட்டுறேன். வருதா? அது வரும்போது இப்படி ஆன் பண்ணிட்டுனா செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான். இப்படிதான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பயந்தாங்கோடிங்களுக்கு தான் அந்த மோடு தேவை. ஸோ உங்களுக்கு யாருக்கு இந்த மோடு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க்கை வைக்கணும். சும்மா அந்த குரல் மட்டும் தான் ஆகுது. அதுக்கு நீங்கள் பேயெல்லாம் நினச்சி பயந்துக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். ஓடுறா அன்லிமிட்டட். ஐயோ ஓடுகிட்டு கரெக்டாக இங்கே பாருங்க ஐஸ் அன்லிமிட்டட் ஸ்ப்ரிண்ட் கொடுக்குது. ஓடிட்டே ஆடினே இப்போ அப்படி இருக்கும்போது ஓடினே இப்போ வாங்கம்மா சிக்காமா ஓடு ஒரு ஃபஸ்ட்டியாக இருக்குது. எஜிட்டு தேடி போகிறதா நம்ம வாழ பக்காவாக போயாச்சு. Okay, this app actually ஸோ கைஸ் உங்களில் யாருக்கெல்லாம் அந்த கேம்னா அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அது அவ்வளோவா நல்லா கண்டுருக்காது. கிஃப்ட்டு டைமண்டா, ஃப்ரீ ஃபயரா, கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் ஹீரோய்க்கு எங்கடா மாஸ்டர்லாம் இல்லையா? அடுத்தது சார்லி தான் சொல்லலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளால் மேனிஷனில் வச்சு தான் விளையாட முடியும். ஸோ உங்களால் அதே மாதிரி ஃபேஸ்புக்கே எல்லாம் தலைவாங்கிட்டேன். ஸோ இந்த இதெல்லாம் என்ன பண்ண முடியுமா, உங்களால் விளாட முடியாது கூப் மல்டிப்ளேயர்ஸ். ஸோ அதை மட்டும் நான் பார்த்து ஏதோ பண்ணி விட்றேன். எண்டலஸ் மூட அப்பாடா, இது வந்து மேனிஷனில் மட்டும்தான் வச்சு நான் விளாட முடியும். ஸோ இப்போ வந்து இந்த நாய்காரனை சொல்லலாம். ஸ்டாண்டர்டு
ஈஸி. ஸோ நாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்ணில் நாயால் நம்மளை பார்க்க முடியும். நாய் வந்து நம்மளால் நாய் பார்க்க முடியும். நாம் வந்து நாயை பார்க்கலாம், நாய் வந்து நம்மளையே பார்க்க முடியாது. ஸோ அதான் இந்த மோடு. நாய் மட்டும் இப்போ வேறு எதாவது பண்ணிட்டு வச்சுக்கேன், அது வந்து மறைஞ்சிடும். இது அப்படி கிடையாது, இது அப்படியே தான் இங்கேயே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஏற்கனவே கம்மி இல்லை. அடா பயமாக காமெடி வேணா போட்டுருக்கேன். பிடிக்காத விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் மோடில் நாய் விஷயம்லாம் இருக்குது. மாஸ்டர் ஒத்தோ பாய் ஐ டிகிரி டு ஸ்டாப் டெட் பாய் பால். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் காட்டுறேன் அது என்ன பண்ணும் என்ன பண்ணாது, அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை போட்டுறோமா எனிமி ஸ்கேல. ஸோ நாய் வந்து நம்மளை பார்க்க முடியும். ஆனால் நாய் நம்மள எதுவும் பண்ணாது பாருங்க. போயிடுது ஜாலியாக போயிடுது. ஆனால் வால் குட்டி விழுது, அது என்ன ரகனே தெரிலங்க. ஸோ மக்களே இந்த கேம் பிடிச்சி யாருக்கெல்லாம் பயம் அந்த கேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கிட்ட போய் இந்த கேமை போட்டு கழிஞ்சிடுவேன் நானே பயம். இப்போ டக்குன்னே வர மாட்டுறாங்க பாப்பால். அட போடா மூச்சாங்க பார்த்தேன். ஆடம் நல்லா நாய்கள் மாஸ்டர் தான் சொல்லுறேன். என்னதான் மாஸ்டர் நல்லா பண்ணி கழிச்சு வேணாமா டேஸ்ட் ஆகும். நம்மளே மதிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அதுக்கு பேச்சு வாங்க. ஒன்று சரி ரெண்டு எப்படி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க போயிடலாம். மூணே இருக்குது கைஸ், நான் எதிர்பார்த்து இந்த பேர் ஈரமாட்டா இருக்கு. நாய் முன்னாடி எஸ்கேப். அப்புறம் நான் பயப்படுவானாடா அவன். இவனே துப்பு இல்லாத கேம் நம்மளுக்கு வந்தா வேலை விளையாண்டு காட்டுறதா வேலை. இப்போ சாமின்னு சொல்லலாம். ஸோ இந்த மோன் இந்த வாட்டி இது ஆகணும் டிடெக்டிவ் இதை காட்டிக்கிறேன் ப்ளீஸ். உங்கள்கிட்ட இது காட்டிக்கிறேன். இது என்ன பண்ணணும் எனிமி ஸ்கேல் அவ்வளோதான். இங்கே வந்துட்டு பாருங்க ப்ரஷ் மெயினாக தேவையே படுத்துக்கிறாங்க. ஸோ அடி சைஸ் எல்லாம் நான் கொடுக்குறது சின்ன சைஸ் கைஸ். இப்போ பாருங்க எக்ஸிட் டோர்னு இருக்குது. ஸோ இவ்வளோத்தான் வாங்கல் போயிடலாம். எலும்பனை பார்த்தா தான் பயமா. யாராவது வாய் போட மாட்டுங்களா இவனு ஒருத்தங்க ஆளாங்கன்னா ஃபேஸ்புக்கு அந்த புக்குன்னு கேட்பான். ஸோ வந்துட்டோம். அடுத்தது சூனிகரிங்க இவ அப்புறமா டபுள் ட்ரபுள். அந்தளவுக்கு எனக்கு தைரியம் தான் தெரியல. சூனிகரி தான் இப்போ கிளம்பி கதையை முடிச்சு விட்ருவேன். கோபால்ஸ் எனிமி ஸ்கேல் ஆனதான் எனக்குலாம் நல்லா பயந்தாங்க ஒளி என்னால் விட்டுருங்க. ஆகும் அப்படின்னாலே கையெடுத்து விளையாண்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கையெடுத்து மூஞ்சி வச்சுனாலும் கதை நேற்று அப்படிதான் ஸோ கைஸ்
வெரி நீங்கள் அந்த மாதிரி தான் கைஸ் இப்படி விளாடுறது. அங்கே மூட்டை எடுத்துனா திடீர்னு சவுண்ட் தூக்கி ஃபோனை போட்டுட்டேன். அது என்னன்னா அங்கே போய் இங்கே உளுந்து உடச்சிட்டா கூட பரவாயில்லன்னு இருப்பேன். வந்து வாயில் டமாலும் உளுந்து போச்சு, என் வாயிலே உளுந்து போச்சு, நீங்களே போச்சு. நல்ல வேலை வாயில் ரத்தம் வரலையே. உசர வாங்குது. அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இந்த க்ளோஸ் அப்பில் வந்து ஆக வாங்குது அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் முதல்ல சொல்லி முடிக்கும் போது அப்படி பண்ணுறேன். எதுக்கு நாத்தம் பிடிச்சி எதுக்கு அந்த வாயெல்லாம் உடச்சி போகண்டா. அம்மா சிலு சி அந்த பக்கம் அப்புறம் நான் வந்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன் செட் டோர் இந்த பக்கம் என்ன வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்பாண்ட்லி பரவாயில்ல. உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா? ஐ கேட் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓட முடியல, நான் என்ன பண்ண முடியும்? ஓடு. ஸோ கைஸ்